இந்த போர் நிறுத்த உடன்பாடுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த போர் நிறுத்தணும் என்ற கோரிக்கை எங்கேருந்து வருது? ஈரான்ட்டேருந்து வருதா? அமெரிக்காட்டேருந்து வருதா? ஈரான் வந்து எப்படியாவது போர் நிறுத்துருங்க அப்படின்னு கேட்குதுன்னு சொன்னா, அவங்க பலவீனமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஈரான் வந்து ம். கெஞ்சி ஒவ்வொரு நாட்டையா தூது விட்டு, எப்படியாவது பேசி நிப்பாட்டுங்கன்னு ஐநாவுல முறையிட்டு, அந்த மாரியான ஒரு முயற்சிகள் ஈரான்ல எடுத்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் டவுனா இருக்காங்கன்னு அதுக்கு அர்த்தமாயிரும். இப்ப ஆனால் யாரு போர் நிறுத்தம் கேட்கிறாருன்னு கேட்டா, ட்ரம்ப் தான் கேட்கிறார். அமெரிக்கா தான் கேட்குது. எப்படி கேட்குதுன்னு கேட்டா, ஓமான் வழியா கேட்குது. ஓமான் வந்து மாட்டேன்ட்டாங்க. "நீ ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நீ குண்டு போட்டுட்ட. அதனால நாங்க ஈடுபட மாட்டோம்னு" ஓமான் சொல்லிட்டாங்க. துருக்கிகிட்ட போய் கேட்டாங்க. துருக்கிக்காரன வந்து ஈரான் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. அவர் 2 வேஷம் போடுற ஒரு ஆளு. அவருடைய இத நாங்க ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தான போய் கெஞ்சி, பாகிஸ்தான்ங்கிறது ஈரானோட ஓரளவுக்கு நட்புறவு நாடா இருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி ட்ரம்ப் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பாகிஸ்தான் வழியாக இந்த போரை நிறுத்துறதுக்கு எப்படியாவது நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த பேச்சுவார்த்தை வந்து போர் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்ததை அமெரிக்கா சைடுல இருந்துதான். அதை வழங்கிக்கிறணும். அது போக இந்த பேச்சுவார்த்தைங்கிறத வந்து ஒரு இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு நாங்க போரை நிறுத்துறோம்னு அவர் சொல்றாரு. ஆனா யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் அதை சொல்லணும். நீ இவ்வளவு அநியாயம் பண்ணுன, இது நாங்க கொடுக்க வேண்டிய அடியை கொடுத்துட்டோம், நாங்க நிறுத்திக்கிறோம்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஈரான் இருக்கிறாங்க. இவரே தாக்கி இவரே ஒரு அந்த நாட்டினுடைய தலைவரையும் கொலை பண்ணிவிட்டு அங்க உள்ள அப்பாவி மக்களை எல்லாம் கொன்று குவித்துட்டு 30,000 3,000 இலக்குகளை வைத்து குறிவைத்து தாக்கிவிட்டு இப்ப என்ன செய்யறாரு? போர் நிறுத்தம் சொல்லி கேட்கிறார். அப்ப என்னன்னு கேட்டா, போர் தொடர்ந்து நடத்துவதற்கு உரிய ஒரு கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இல்ல. அந்த விமானம் தாங்கி கப்பலை எல்லாம் காலி பண்ண பிறகு, அவங்களுடைய இலக்குகளை எல்லாம் குறிவைத்து தாக்கிய பிறகு, அமெரிக்காவிலேயே கோடிக்கணக்கான மக்கள் 1 கோடி பேருக்கு மேல ட்ரம்புக்கு எதிராக திரண்டதற்கு பிறகு, அவங்கள்ட்ட ஆயுத பற்றாக்குறை வந்ததற்கு பிறகு, இனிமேல் இதை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு போனா நமக்கு கேவலம். நிறைய வந்து பல ட்ரில்லியன் பொருளாதாரம் போய்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அதே நேரத்தில் ஒரு கௌரவமான முறையில் என்ன செய்யணும்? போர் நிறுத்தம்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணி நாங்க வெளியே வந்தோம் அப்படின்னு வந்தா தான் வெளியில வந்து பந்தா காட்ட முடியும் அப்படிங்கிறது இதை கொண்டு வந்தாங்க. சரி, கொண்டு வரும்போது அந்த போர் நிறுத்தம்னு சொல்லக்கூடிய என்ன செய்யறாருன்னு கேட்டா, 15 கோரிக்கைகளை வைக்கிறார். ட்ரம்ப் சைட்ல இருந்து என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டா, 15 பாயிண்ட்களை போட்டு இந்த 15 விஷயங்கள் அடிப்படையில் நம்ம போர் நிறுத்தம் செய்வோம் அப்படிங்கிறார்.